ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம வீராவும் அவங்க அக்காவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது, நம்ம மாறனும் வீரா கிட்ட வந்து, வீரா நீ எனக்கு என்ன தண்டனைனாலும் கொடு, அதுக்காக என்கிட்ட என்னை விட்டு ஒதுங்கி மட்டும் போகாத அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வீரா ஏதோ மாறன் தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி ஒரு செயலை பண்ணுறாங்க. அந்த சமயத்துலையாவது நம்ம வீராவுக்கு மாறனுக்கு மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிய வரப்போகுதா? கண்மணியோட நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம வீரா புரிஞ்சுக்க போகிறாங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீராவும் அப்படியே கண்மணியோட நினைவு நாள் நாளைக்கு வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அக்கா மட்டும் நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கோம். அந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. எல்லாத்துக்குமே காரணமே இந்த மாறன் தானே. மாறனால தானே இப்படி நம்ம அக்காவுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா ஒரு யோசனையிலே இருக்கும்போது, நம்ம மாறன் வீரா கிட்ட போய் பேசும்போது, வீரா வந்து ஏதோ ஒரு பெரிய ஆளு கணக்காட்டு நம்ம மாறனை அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிட்டே இருக்காங்க. அதை கவனிச்சு நம்ம மாறணும், என்ன வீரா எதுக்கு ஏன் மேலே இப்போ நீ கோபப்பட்டுட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட, எனக்கு புரியுது வீரா, உன்கிட்ட என்ன சமாதானப்படுத்தினாலும் அதை வந்து நீ கேட்கவே மாட்ட. ஆனால் அதுக்காக எனக்கும் எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நினச்சிட்டு இருக்க. அதோட இல்லாமல் அவங்க வேணும்னா உன் அக்காவை இருக்கலாம், எனக்கு வந்து அண்ணி, அப்போ வந்து எனக்கும் வருத்தம் இருக்க தானே செய்யும். இன்னொரு அம்மா மாதிரி தான் நான் அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே அவங்க சாகிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருந்து தெரியுமா? பக்கத்தில் இருந்தும் வந்து அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு நிமிஷமும் நான் அதை பற்றி யோசிக்காத நாளே இல்லை. அதுக்காக நடந்து போன விஷயத்த நினச்சி நீ என்ன மறுபடியும் தண்டனை கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு செயலை பண்ணிகிட்டே இருக்க வீரா அப்படி சொல்லும்போது, வீராவும் கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதை கவனிச்ச மாறணும், நீ நல்லா யோசிச்சு பாரு வீரா, என் மேலே தப்பு இருந்தாலும் சரி, இருந்தாலும் நீ வந்து என்னை ஒதுக்கிடாத. எப்போவுமே உன் மேலே நான் ரொம்பவே அன்பாக தான் இருந்துட்டுருக்கேன். என்னை விட்டு வந்து கண்டிப்பாக நீ விலகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட மாறன் அப்படியே கெஞ்சி கேட்குறாங்க. அதோட இல்லாமல் நீ வேணும்னா என்னை விரும்பாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, என்னை விட்டு மட்டும் போயிடாத வீரா, தயவு செய்து வந்து நான் வந்து சொல்கிறத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, வீராவும் அந்த இடத்துல எப்படி என்னால் உன்னை மன்னிக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால் அந்த சம்பவத்தை மறக்கவே முடியல, மறந்தா தானே நான் மன்னிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வீரா நம்ம மாறன்கிட்ட சொல்லும்போது, மாறணும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீராவை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. வீரா இந்த வாட்டியோ மன்னிச்ச மாதிரியே இல்லை. அப்படி நம்ம வீரா வந்து ரொம்பவே கோபமாக கீழே இறங்கி வரும்போது, பிருந்தாவும் நம்ம வீராவை பார்த்து, அக்கா இது நாள் வரைக்கும் நீ மாறன் மாமாவை மன்னிக்காமலே இருந்திருக்கலாம், அதுக்காக வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு. ஏற்கனவே நானும் ஃபஸ்ட்டு மாறன் மாமாவுக்கு மேலே ரொம்பவே கோபமாக தான் இருந்தேன். ஆனால் இந்த குடும்பத்துக்காக அவங்க எவ்வளோ பெரிய வேலைகள்லாம் செய்துட்ருக்காங்க, தயவு செய்து கொஞ்சமாவது சொன்னால் கேளு. நம்ம அக்கா உயிரோடு இருந்திருந்தா கூட இதை தான் ஆசைப்பட்டிருப்பா. எப்படி இருந்தாலுமே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்மணி அக்கா கூட நினச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தா வீராவை சமாதானப்படுத்தும் போது, வீராவும் இன்னைக்கு கனி அவங்க அம்மா இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாறன் தானே அப்படிங்கிற மாதிரி பில்டப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ராமச்சந்திரன் கேட்டுட்டு இருந்துட்டு ஒரு கட்டத்தில் அப்படியே என்ன வீரா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம மாறன் அதை தடுத்து நிறுத்துறாங்க. அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீராவுக்கு ஒரு குழப்பம் வந்துடுது. மாமா என்னதான் சொல்ல வந்தாங்க, மாறன் நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீராவுக்கு தோண ஆரம்பிக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, வள்ளியம்மையும் நம்ம கண்மணியோட நினைவு நாள் அன்னைக்கு ஃபோட்டோ எல்லாம் வச்சு அவளுக்குள்ள சடங்குகள் எல்லாத்தையுமே கரெக்டாகிட்டு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாராகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம ராகவனும் கனியும் அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ராகவனுக்கு கண்மணியோட நினைப்பு ரொம்பவே வந்துட்டே இருக்குது. கண்மணி நீ என்னை விட்டு இப்படி போயிட்டியே, நீ மட்டும் என் கூட இருந்திருந்தேன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம், இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் கண்மணியோட சேர்ந்து இருந்த நாட்களை நினச்சி அப்படியே புலம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கண்மணிக்குள்ள எல்லா சடங்குகளும் தயாராகிட்டு இருக்கும்போது, நம்ம வள்ளியம்மையும் கண்மணிக்கு என்னதெல்லாம் பிடிக்குமோ அதுக்கேற்றவாறு எல்லாமே சமையல் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ராகவனும் கண்மணிக்கு கண்டிப்பாக இதை வந்து படையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அந்த சாப்பாடை வைக்கும்போது, காக்கா என்ன இன்னும் வரலையே, வந்து சாப்பிட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம மாறணும் சரி அந்த சாப்பாடை வைக்கலாம்னு சொல்லிட்டு தயாராகும்போது, நம்ம வீரா அதை தடுத்து நிறுத்துறாங்க. என்ன தைரியம் இருக்கணும், எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் அக்கா நினைவு நாள்லேயும் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நீ ஒன்றும் எதுவுமே வைக்கண்டா, அப்படி வச்சாலுமே எதுவுமே சாப்பிட்டுட்டு போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா மாறனை தப்பாக புரிஞ்சுக்கும் போது,
அந்த இடத்துல நம்ம மாறனும் சாப்பாடு வைக்கிறாங்க. உடனே வந்து ஒரு காக்கா வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. அத கவனிச்ச நம்ம பிருந்தாவும், "என்னக்கா நீ என்னெல்லாமோ பேசிட்டு இருந்த. இப்ப பார்த்தீங்களா மாறன் மாமாவ அக்காவே மன்னிச்சு ஏத்துட்டாங்க. ஆனா நீ தான் இன்னும் வந்து பிடிவாதமா இருந்துட்டு இருக்க. மாறன் மாமா ரொம்பவே நல்லவங்க. இனியாவது வந்து மாறன் மாமா சொல்றத கேட்டு அதுபடி நட. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. கண்மணி அக்கா இறந்தும் இத்தனை வருஷம் ஆயிட்டு. நீ தயவு செய்து அத பத்தியெல்லாம் யோசிச்சுட்டு உன்னோட வாழ்க்கைய இழந்துடாத" அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் என்னடா இவ வேற இப்படி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாக்கு மேல கோபம் வர ஆரம்பிக்குது. "பிருந்தா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? எதுனாலுமே நான் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வீரா மறுபடியும் பிருந்தா கிட்டயும் நம்ம மாறன்கிட்டயும் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம மாறன் வீரா கிட்ட எவ்வளோதான் பேசினாலும் வீரா வந்து பழசெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு மாறனுக்கு மறுபடியும் தண்டனை கொடுக்கறது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு வர ராமச்சந்திரனும் எல்லா உண்மைகளும் நமக்கு தெரிஞ்ச அப்புறமோ ஏன் இந்த மாறன் வந்து வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை நம்ம கிட்ட போட்டுட்டான். இப்ப பாரு மாறனும் வீராவும் சேர்ந்து வாழாம இருந்துட்டு இருக்காங்க. மாறன் வந்து ஏற்கனவே அவங்க அண்ணனோட விஷயத்துலயும் இதே வேலையை தான் செய்தான். இப்ப மறுபடியும் கண்மணியோட நிலைமைக்கும் இந்த மாறன் தான் காரணம்னு சொல்லிட்டு வீரா இது வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கா. அப்படி எதுவுமே இல்லை. இதை எப்படியாவது நம்ம வீரா கிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம மாறனும் ராமச்சந்திரன் கிட்ட அப்பா எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் வீராவுக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது அப்படி சொல்லும்போது நம்ம ராமச்சந்திரன் என்ன மாற நீ பேசிட்டு இருக்க, நான் தான் வந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தானே வரேன். நீயும் வீரா என்னைக்காவது ஒரு நாள் என்னை மன்னிச்சு ஏத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வேலைகளை பண்ணிட்டு வர. ஆனா அவ வந்து அதை கண்டுக்க மாதிரி இல்லை. அவளுக்கு எப்பவுமே அவங்களோட அக்காவுக்கு நிலைமைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுமே மாறா. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நான் எப்படியாவது அவகிட்ட உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் கிளம்பும்போது மாறணும் இல்லப்பா எல்லாம் வந்து நேரம் காலம் எல்லாம் கூடி வரும்போது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுவுமே சொல்லாதுங்க. வீராவுக்கு ஏற்கனவே என்ன புரிஞ்சு வச்சிருக்காளோ அதே மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனை தடுத்து நிறுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வீராவோட மனசுல ஒரு குழப்பம் வந்துடுது. நிஜமாவே மாறன் பல விஷயங்களை பேசும்போது அதுல ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்ச மாதிரி தான் இருக்கு. அன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கும் நீ சொல்லாம எந்த ஒரு செயலையுமே நான் பண்ணதே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டான். அப்ப நிஜமாவே நம்ம அக்கோட நிலைமைக்கு மாறன் காரணமா இருக்காதோ? ஏற்கனவே வந்து செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்த மாதிரி இந்த விஷயத்துலயும் மாறன் வந்து ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வீராவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் மட்டும் இல்லாம எப்படியாவது தன்னோட அக்காவோட நிலைமைக்கு யார் காரணமா இருக்கோம், அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் ஒரு கட்டத்துல களத்துல இறங்குறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம வள்ளியம்மையும் வீரா கிட்ட இருந்து வீரா இது வரைக்கும் நீ மாறனுக்கு தண்டனை கொடுத்தது எல்லாமே போதும். ஏற்கனவே அவன் 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு உனக்காக தானே உன் அன்புக்காக தானே ஏங்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது கண்மணியை நினைச்சிட்டு இன்னும் நீ வந்து அவனை வெறுத்துட்டு இருக்கிறது சரியே கிடையாது வீரா. தயவு செய்து அவனை மன்னிச்சு ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வீரா கிட்ட நம்ம மாறனுக்கு ஆதரவா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வீரா இனி அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சு மாறனை ஏத்துக்க போறாங்கன்னே சொல்லலாம்.